பயிற்சிக்காக வார்த்தைகளை உச்சரிக்கும் விதிகளை நாம் சொல்கிறோம். தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க. ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அதை மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். ஒரு வார்த்தையில் உயிர்மெய் எழுத்துக்கு முன் மெய்யெழுத்து இருந்தால் அதையும் மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். 4 எழுத்து வார்த்தையில் 2வது எழுத்து டா அல்லது ரா இருந்தால் மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். பயிற்சிக்காக வார்த்தைகளை உச்சரிக்கும் விதிகளை நாம் சொல்கிறோம். தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க. ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அதை மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். ஒரு வார்த்தையில் உயிர்மெய் எழுத்துக்கு முன் மெய்யெழுத்து இருந்தால் அதையும் மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். 4 எழுத்து வார்த்தையில் 2வது எழுத்து டா அல்லது ரா இருந்தால் மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். பயிற்சிக்காக வார்த்தைகளை உச்சரிக்கும் விதிகளை நாம் சொல்கிறோம். தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க. ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அதை மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். ஒரு வார்த்தையில் உயிர்மெய் எழுத்துக்கு முன் மெய்யெழுத்து இருந்தால் அதையும் மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். 4 எழுத்து வார்த்தையில் 2வது எழுத்து டா அல்லது ரா இருந்தால் மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். பயிற்சிக்காக வார்த்தைகளை உச்சரிக்கும் விதிகளை நாம் சொல்கிறோம். தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க. ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அதை மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். ஒரு வார்த்தையில் உயிர்மெய் எழுத்துக்கு முன் மெய்யெழுத்து இருந்தால் அதையும் மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். 4 எழுத்து வார்த்தையில் 2வது எழுத்து டா அல்லது ரா இருந்தால் மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். பயிற்சிக்காக வார்த்தைகளை உச்சரிக்கும் விதிகளை நாம் சொல்கிறோம். தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க. ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அதை மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். ஒரு வார்த்தையில் உயிர்மெய் எழுத்துக்கு முன் மெய்யெழுத்து இருந்தால் அதையும் மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். 4 எழுத்து வார்த்தையில் 2வது எழுத்து டா அல்லது ரா இருந்தால் மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். பயிற்சிக்காக வார்த்தைகளை உச்சரிக்கும் விதிகளை நாம் சொல்கிறோம். தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க. ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அதை மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். ஒரு வார்த்தையில் உயிர்மெய் எழுத்துக்கு முன் மெய்யெழுத்து இருந்தால் அதையும் மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். 4 எழுத்து வார்த்தையில் 2வது எழுத்து டா அல்லது ரா இருந்தால் மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். பயிற்சிக்காக வார்த்தைகளை உச்சரிக்கும் விதிகளை நாம் சொல்கிறோம். தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க. ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அதை மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். ஒரு வார்த்தையில் உயிர்மெய் எழுத்துக்கு முன் மெய்யெழுத்து இருந்தால் அதையும் மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும். 4 எழுத்து வார்த்தையில் 2வது எழுத்து டா அல்லது ரா இருந்தால் மெய்யெழுத்தாக உச்சரிக்கவும்.